ஒரு சம்பவம், குறிப்பாக பாலியல் ரீதியான சம்பவங்கள் கல்லூரி வளாகங்களுக்குள்ள நடக்கிறப்ப, அதுக்கு மனித உரிமை அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அதில் கருத்து சொல்கிறதும், அதில் விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்கிறதும், அதற்காக போராடுறதும் ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் முதலமைச்சர் இந்த ஒரு வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக மலிவான அரசியலை செய்கிறாங்க. ஆட்சியின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 2021 அமைந்ததுலேருந்து முதல் கையெழுத்து போட்டதுலேருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி என்ற முழக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கு. இது திராவிட மாடல் ஆட்சி என்பது இது ஒரு பகுத்தறிவு, சுயமரியாதை, மாநில உரிமை என்றெல்லாம் இருந்தாலும் கூட பெண் உரிமை என்பதை ஒட்டிய ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுடைய நலன், பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய சுயமரியாதை என்றெல்லாம் ஒரு அரணாக இந்த அரசு விளங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு அரசாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. மாணவர்களிடமும் பெரும் செல்வாக்கு உள்ள ஒரு அரசாக மாறிக்கொண்டு வருகிறது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், பல திட்டங்களை, பல கட்டமைப்புகளை முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்து இருக்கிறார். அவர்தான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய தலைவர். அப்படி இருந்தும் கூட அவர் ஆட்சி காலங்களில் அல்லது அவர் அரசியல் செய்கின்ற காலங்களில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் பெறுவதிலேயோ அல்லது வாக்கு வித்தியாசத்திலேயோ திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அல்லது எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசங்கள் என்ற சதவீதத்தை மிக அதிக அளவில் உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய தலைவராக இன்றைய எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விளங்குகிறார். அதற்கு காரணம் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிக அளவில் உயர்ந்து இருக்கிறது என்று புள்ளிவிவரங்கள் சொல்லுது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு இப்போ பெண்களுடைய ஓட்டு வந்திருக்கு. சரி, இதை சகித்து கொள்ள முடியாத வகையில் அவர்கள் 2-3 அரசியல் செய்கிறார்கள். எதிர்க்கட்சியினர் 2-3 அரசியல் பண்ணுறார்கள். ஒன்று சிறுபான்மையினர் மற்றும் ஆதரவாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக சில அரசியல் செய்கிறார்கள். சிலர் அரசியலுக்கு கொண்டு வருவது, சிலரை வைத்து அரசியல் செய்வது என்றெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சித்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் தெரியும். அது இல்லாமல் இன்றைக்கு பெண்களுடைய வாக்கு சதவீதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது போன்ற செயல்களை எந்த நிலையிலும் நாங்கள் சகித்து கொள்ளவில்லை. அதை எந்த நிலையிலும் சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. மிக கண்டனத்துக்குரிய விஷயமாக, மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக அந்த பெண்ணினுடைய உரிமை சார்ந்து அவருடைய தனித்துவத்திற்காக அவருடைய ஒரு பர்சனல் சேஃப்டின்றதையும் லிபர்ட்டியை பற்றியும் மிக கவனத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இயக்கத்தினுடைய நோக்கமும் அதுதான். என்ன எங்களுக்கு இதில் நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த சம்பவத்தை மேற்கொண்டு ஒரு புகார் அளிக்கப்படுகிறது, அதை எந்த விதமான மாறுதல் இல்லாமல் அதை எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுகிறது. அதில் யார் குற்றவாளி என்பதனை கண்டறிவதற்கு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வைத்து ஆய்வு செய்யப்பட்டு அதில் யார் என்று புகார் அளித்தவர் மூலமாகவே கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டாருன்றீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஐஐடியில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து கொண்டு இருந்த ஃபாத்திமான்ற ஒரு கேர்ள், ஒரு ஸ்டூடெண்ட், உள்ளரை ஏற்பட்ட ஹராஸ்மெண்ட்டால் சூசைடல் பண்ணிக்கிட்டாங்க. சூசைடல் நோட் எழுதியிருக்காங்க, டெத் நோட்டுன்னு வாங்க அது பேர். சூசைடல் நோட்டில் இன்னார் ஹராஸ்மெண்ட்டால் தான் நான் இந்த சூசைடல் கமிட் பண்ணுறேன்றாங்க. அந்த பெண் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அங்கேருந்து படிக்க வந்தவங்க. இது மாதிரி ஆச்சு. அன்றைக்கி நாங்கள் மிகப்பெரிய போராட்ட காலத்தை எடுத்ததுக்கு காரணமே அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலை. அது ஒரு சூசைடல் கேஸ் என்று மட்டுமே எடுத்துக்கொண்டார்களே தவிர, யார் குற்றவாளி என்பதற்கோ அல்லது சூசைடல் நோட்டில் குறிப்பிட்டிருப்பதை அழைத்து விசாரிப்பதற்கோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ கைது செய்வதற்கோ அன்றைய அதிமுக ஆட்சி முன்வரவில்லை. அன்றைக்கு ஒன்றிய அரசின் கீழ் தான் ஐஐடி இருக்குது. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒன்றிய அரசு முற்படவே இல்லை. அப்போ போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதே போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்குமே, ஆனால் அது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. நான் பட்டியலிடுவதற்கு பதிலாக நேரடியாக வர அரசியல் செய்வதற்கு விரும்பாமல், அது போன்ற இல்லாமல் இது புகார் வந்தது, புகாரின் அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணாங்க, கைது செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு தனிப்பட்ட வழக்குகளை அரசின் மீது குற்றம் சாட்டி கொண்டிருப்பதன் மூலமாக
இவர்கள் என்ன காண விரும்புகிறார்கள்? அந்த பெண்ணுக்கான ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கை துடைப்பதற்கோ இல்லை அவங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு தான் அரசியல் செய்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய பார்வை ஒரு பெண் மீது விழுந்து இருக்கிறது. எல்லாருக்கும் இப்போ அந்த பெண் யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஒரு நெருக்கடியான விஷயம். இது வழக்கு நேர்மையாக நடக்குதா இல்லையா அதான் வேணும். அப்படி நேர்மையாக நடக்கலையா, எந்த வகையில் நடக்கலன்னு சொல்லுங்கன்றோம். நீங்கள் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய முற்படுகிற பொழுது அதை நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் மட்டும் சொல்கிறோன்னு இல்லை, நாங்கள் இன்றைக்கியோ இல்லை இப்போ 2 நாள் முன்னாடி பேசுகிறோமோன்னு இல்லை, நீதிமன்றம் கேட்கிற அந்த கேள்வி நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அரசியல் செய்ய விரும்புகிறது, இது நியாயமா? உங்கள் குடும்பத்தில் உள்ளோருக்கு ஏற்படுமே ஆனால் அல்லது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தாய்க்கோ மகளுக்கோ மனைவிக்கோ நீங்கள் இந்த மரியாதைகளை முதல்ல கொடுக்குறீங்களான்னு ஜஸ்டிஸ் வேல்முருகன் கேள்வி எழுப்புகிறார். அந்த அளவுக்கு இது கேள்விக்குரியதாக மாறியிருப்பது தான் திமுகவும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கேள்வியாக இன்றைக்கு எழுப்பி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.